வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹோரி வாலட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகாக நம்ம எந்திரிச்சாச்சு. அண்ட் மார்னிங் 3 மணிக்கு லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து 6:30 மணி ஆகுது. பிகாஸ் காலையிலே போனோம்னா பெட்ரோல் வேஸ்ட், டைம் வேஸ்ட், இடுப்பு வலி வந்தது தான் மிச்சம். அதனால் இப்போ நம்மளுடைய ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி, ஸோ இந்த பில்டிங் தான் நம்மளுது, கீழே இறங்கி அழகாக இப்போ வண்டி வந்து வார்ம் அப் போட்டாச்சு. நல்ல ஒரு வார்ம் அப் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போ வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும். பட் இருக்கிற பெட்ரோலை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இப்போ சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்குவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வண்டி ஓட்ட போகிறது இல்லை, நான் மட்டும்தான். ஸோ அவர் வந்து மேபி சாயந்தரம் ஓட்டினாலும் ஓட்டுவார், இல்லைன்னா இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம சோலோவாக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்புறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம டக்குன்னு கிளம்புவோம். ஏன்டா அவன் வண்டிக்கு நிறைய இது பண்ணி வச்சுருக்கிறான். நானும் திடீர்னு பார்க்குறேன், ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். ஓ ஓ ஓ அம்மா, தள்ளி விட்ருக்கானுங்க. அவனுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஒரு வண்டி இருந்துச்சு. அவங்க அந்த மாதிரி சில டைம் என்ன பண்ணுவாங்க, இடைஞ்சலாக இருக்குன்னா டக்குன்னு நம்ம கண்ணாடியை தூக்கி போட்டு இப்படி தள்ளி விட்ருவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது இங்கே அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயம். என்கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடியோ வந்து கொஞ்சம் மறுபடியும் பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து தேடிட்டுருக்கேன், யாருக்கிட்டையாவது லிங்க் இருந்தால் கொடுங்க. ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை தீமூல சவுதியில் பார்க்குறீங்க அப்படின்னா கோப்ரோ செட் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல கோப்ரோ செட் பண்ணுறது, அந்த லிங்க் அது எனக்கு அது என்ன ட்ரைபாடுன்னு தெரியல. ஸோ கோப்ரோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிளில் வைக்கலாம், நிறைய இடத்துல ஆங்கிளில் எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட் அதோட லிங்க் எனக்கு கிடைக்க மாட்டேது. இந்த கோப்ரோவுக்கு எந்த இது வந்து கரெக்டாக செட் ஆகும், எதையாவது வர வச்சு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதனால தான் என்னன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ப்போம், ஏதாவது ஒரு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ வண்டி நிற்கிறதுல ரோட் வருமா. ஆனால் இதெல்லாம் இல்லீகல் பார்க்கிங் தான், பார்க்கிங் போடக்கூடாதுன்றாங்க. நான் போட்டதுக்கு எனக்கு 75 ரியால் ஃபைன் வந்துருச்சு. எனக்கு இங்கே வரல, எனக்கு வெளியே வேறு எங்கேயோ நான் அவசரத்துக்கு நிப்பாட்டினதுக்கு வந்துச்சு. நான் நம்ம ரூம் பார்ட்னரில் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுருச்சு. எனிவே, ஸோ சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்த காலையில் எந்திரிக்கிற சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். குறிப்பாக ஹவுஸ் டிரைவர்னு வராங்களே, அதில் வந்து என்னடா இடம் இருக்கா இல்லையா, பில்டிங்க்கு சிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்பா போக முடியாது போலியே. ஐயோ லூஸ் போயல, இது தெரிஞ்சுருந்தால் அப்பயே ஆப்போசிட்டில் போயிருப்பேங்க. கைஸ், கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்காக போய் கொண்டிருக்கிறது. என்னது, சிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஆப்போசிட் ட்ராக்லேயே போய்க்க வேண்டியதும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இவங்க எப்போ வேணாலும் நினச்சா க்ளோஸ் பண்ணலாம், அவ்வளோ பவர் இருக்குது. பவர் ஒன்றும் கிடையாது, கொட்டுறான், கொட்டி தானே ஆகிடும். வாங்க போகலாம். ஜிஃபேம் சோரோலே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்தாச்சு. எங்கே நம்ம நசீம்லேருந்து இது வரைக்கும் ஒரு 17-18 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டோம். ஒரு ஆர்டர் கூட வந்து லிட்ரலி வருவேண்ணா அப்படின்ட்டுருச்சு. ஸோ ஒன்றுமே வரல, 0-0லே இருக்குது எல்லாமே. ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி என்னடா டார்கெட்டு 25 கிட்ட, 25ன்னு வைப்போம், அப்போ தான் 20 சாலிடாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா ஒன்று கூட வராமல் டிசப்பாயின்மெண்ட் நம்மளை பண்ணுது. இருந்தாலும் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தி காஃபி பீன் டீ லீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு, டங்கின் இருக்குது, ஜான் பர்கர் இருக்குது. இது மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வரும், அதாவது கீட்டால் ஆர்டர் வரும். இவங்க 3 பேருமே வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று வரும், பார்ப்போம். 14 நம்ம ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா கேஎஃப்சிலேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த பக்கமும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நீட்டுக்கும். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிக்கையில் வெயிட் பண்ணுறோம். ஸோ லிட்டரலி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ தான் வருது, இன்றைக்கி எத்தனை தான் முடியுது அப்படிங்கிறதையும் ஸ்டே டியூனாக பாருங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருவேளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னா மூணாவது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வச்சுருக்கு பாருங்கள். எடுத்துகிட்டு ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நான் கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் தலைவரை ஃபோனை போட்டுட்டு யார் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன் வருது. அப்போ அப்படி தலைப்பு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, தலைப்புனா ஆர்டர், இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போனல, ஆமாம் அதில் பெப்சி ஒன்று பாக்கி இருக்குது, கொடுக்க மறந்துட்டோம், வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போ அப்படின்றான். சூப்பரில் இப்போ 2 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் விட்டு அடிச்சு ஓடி வந்துட்டுருக்கேன். இவன் கொடுக்குற அப்ளிகேஷன் டைமு கரெக்டாக ஆன் டைம் போ ரோட்டில் லேட் ஆச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடக்கும். இவன் வேறு இதில் இப்படி ஆப் வச்சுட்டாரேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். எனிவேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நடக்கிறது தான் நார்மலாக. இப்போ கொடுக்குன்னு ஓடி போயிட்டு இந்த ஆர்டரை மட்டும் டக்குன்னு கொடுத்துட்டு அகைன் ஓடி வரணும். மூணாவது உலையா உள்ள தான் போகுது, பிரச்சனை இல்லை. டிராஃபிக்காவது கீஃபிக்காவது அதுக்குள்ளேயே அடிச்சு சர்னு ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த பக்கம் தான் போகுது, எப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் மெதுவாக தான் வாயம்பா, இப்படி வேகமாக வந்து உனக்கு இப்போ என்ன கிடைக்குது?
சரி கைஸ், வாங்க இப்போ இந்த தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நம்மளுக்கு தேவை, நம்மளோட சேலஞ்சு, நம்ம டார்கெட் என்ன பண்ணோம், எண்ட் ஆஃப் தி மந்த் சேலரி வாங்கும்போது நம்மளால் அது முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. லைக் ரொம்ப கம்மியாக வருது, ஒரு லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் சேஞ்சஸ், வீடியோஸ் எடுக்கிற அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹோல்டர் செட் பண்ணணும், அங்கே ஒரு ஹோல்டர் செட் பண்ணணும், அண்டு இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த மவுண்டிங்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி. கிடைக்க மாட்டேது அவ்வளோ சீக்கிரம். அதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க ஜிஃபேன். 2 கின்ஸா ஆக்சுவலாக 7up மாதிரி இங்கே வந்து கின்ஸா இப்போ ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக போய்ட்டுருக்கு. சவுதி அரேபியா இவங்களுடைய ஓன் ட்ரிங்க் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து அவ்வளோவா வந்து ஆனால் இதாகலை, என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸ் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதை லான்ச் பண்ணப்போ மொத்தம் சவுதியும் குடிச்சிச்சு. ஆஃபரில் அப்படி இப்படின்னு போட்டாங்க. ஆனால் 3 ரியாலுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் குடிச்சு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 90% அப்படியே கொக்கோ கோலாவோட வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ச் ஆகுதுங்க. ஸோ என்னவோ எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எல்லாமே பண்ணுறது தான். எதுக்குள்ளே எதை கலக்கிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது. எனிவே, ஸோ வாங்க நம்மளோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே எப்படியாச்சும் வந்து ஃபுல் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. தேதி அப்படி இப்படின்னு இன்றைக்கி 22 ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இவ்வளோ நாள் ஓட்டிட்டோம். எப்படியாச்சும் ஓட்டிடுவோம். அடுத்த மாதத்துலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கும் கொஞ்சம் வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. அது வந்து மக்களாகிய நீங்கள் சவுதி அரேபியா பற்றி இருக்கிற விஷயங்களை கேட்டால் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அன்வான்டாக நானே ஏதாச்சும் ஒன்று கொடுத்தேன் போனோன்னா சில பேருக்கு அது இரிட்டேஷனாக இருக்கலாம். அதனால தான் லெட்ஸ் கோ பேக் டு ஃபார்முக்கு வந்து வரணும் அப்படின்னா பண்ணி ஆகணும். சம் ப்ராப்ளம்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் என்னால் எதுலேயுமே ஸ்டேபிளாக நிற்க முடியல. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், ஸோ பக்கவாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுத்து பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். விச் இஸ் வெறும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. கீட்டாவில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பிடிச்ச விஷயம் என்னென்னா, பக்கமாக போட்டுட்ருப்பாப்பில். ஆனால் என்ன திடீர்னு மென்டல் ஆகிட்டேன்னு வச்சுங்க, தூக்கி எங்கேயாவது கடாச்சிடுவோம். ஓடு அங்கிட்டு போ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றி விட்ருவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாருங்கள், இப்போ 2 ட்ராக் இருக்கா, ஓகேங்களா, நல்லா டிராஃபிக் இருக்குது, எல்லா வண்டியும் நின்று போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணேன், எனக்கு யூட்டன் அடிக்கணும். ஸோ யூட்டன் போகிற ட்ராக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதாவது இங்கே 2 ட்ராக் தான் இருக்குது. ஆக்சுவலாக அதில் 3வது ட்ராக் இருந்துச்சு. 2 ட்ராக் ஃபுல்லாக இதாக இருக்குது. 3வது ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து வர்றவங்க இந்த ட்ராக்குக்கு ஏறிட்டு இருக்காங்க. எனக்கு யூட்டன் அடிக்கணும். நான் இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக்குக்கு ஒரு வண்டி நின்றுச்சு. அவரை ஓவர்டேக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே வந்தாங்க. டென்ஷன் ஆகிட்டான். என்னை ஓவர்டேக் பண்ணி சர்ரோன்னு இப்படி வந்து என்னை மறைச்சிக்கிட்டான். எனக்கு அவ்வளோதான், யூட்டன் இது இருக்குது, நான் அவ்வளோதான், இதை அடிக்கணும். அதை அடிக்க விடாமல் இப்படி வந்து இப்படி குறுக்க நின்றுக்கிட்டான். அவனுக்கு அதில் போகணும், அங்கே டிராஃபிக் இருக்கிறதால எனக்கு வழி விடலை. இதுலேருந்து என்ன தெரியுது, நான் ஒன்றுமே பண்ணலைங்க, ஏனாமே இருக்கேன்னு சொல்லி உள்ளே பூந்தது தான். அது எப்படி நான் நிற்கும் போது நீ என்னை ஓவர்டேக் பண்ணி நீ யூட்டன் அடிக்க பார்க்கலாம். சும்மா தான் நிற்கிறான், அவன் எதுவும் பண்ணக்கூட இல்லை. அது எப்படி நீ என்னை ஓவர்டேக் பண்ணி யூட்டன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பையன் டென்ஷன் ஆகி என்னை பிளாக் பண்ணிவிட்டு அந்த ரைட்டில் இருக்கிற சிக்னல் ஓப்பன் ஆகி எல்லோரும் நவுற வரைக்கும் அப்படியே நிற்கிறோம். நிறைய பேர் ஹார்ன் அடித்தாங்க. எனக்கு வீம்புனா வீம்பு தான். அது எப்படி வந்துட்டு ஒரு இந்தியாக்காரன் என்னை ஓவர்டேக் பண்ணலாம். நான் ஓவர்டேக் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் பேசலை. நான் அவன் கிட்ட வந்தோடனே ஓய் இந்தியாக்காரன்டா எப்படா நம்மளை ஓவர்டேக் பண்ணான், அந்த திமிரு தெனாவட்டி இன்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சில பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. நான் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு சலாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள ஓவர்டேக் பண்ணும்போது அவங்களோட ஈகோ ஹட் ஆன மாதிரி ஆகிடும். அது எப்படி இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரிட்டேஷன் அவங்களுக்குள்ள. எவ்வளோ பெருசாக இருக்கிற மாலை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒட்டைக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக. பா என்னத்தன்னு சொல்கிறது, பயங்கரமாக இருக்குல்ல. ஃபுல்லாக உடச்சி காலி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இருக்கிற கம்பிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இதில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக. என்னென்னா, இந்த மாதிரி டெமாலிஷ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து காசு வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாகவே தான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு டெமாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க அந்த கம்பெனிஸ்லாம். அதுக்கு பதிலாக அவங்க பேமெண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கிற கம்பிகளை, அந்த அந்த கம்பிலாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் என் கஃபீல் சொன்னான், முன்னாடி இந்த வீடு இருக்குல்ல இடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அந்த கஃபீல் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எடுத்துப்பாங்க, காசுலாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. இது உண்மையா இல்லை என்னன்னு சொல்லி தெரில. பட் சவுதிக்காரங்க சொன்னதை, கஃபீல் சொன்னதை நான் காதுபட கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா யாரோ சொல்லி இப்படி காற்றுல பறந்து வந்து சொல்லலை, காதுபட அவர் சொன்னது. இந்த நாட்டுக்காரர், அவருக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஊரில் எப்படி நமக்கு தெரியுமோ அவங்களுக்கு ஒன்றும் புரியாதோ அந்த மாதிரி நமக்கு எதுவும் இங்கே புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவே, ஸோ வந்தாச்சு. நேற்றுமே உலையால் தான் நம்ம ஓட்டணும். இந்த உலையா என்பது ஒரு முக்கியமான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். பல முக்கியமானவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ஓட்ட போகிறோம்.
பார்க்கிங்கு அண்ட் சிக்னல் இஷ்யூஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதர்வைஸ் ஆர்டர்ஸ் நிறையா வரும் ஜிஃபேம். இது என்ன இடம்னு தெரிகிறதோ இதெல்லாம் கட்டிட்டாங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது. நம்ம பிரச்சனை நடந்து என்னோட சேனலுக்கான சரிவுகள் ஆரம்பிச்சதில் நம்ம ஹேட்டர்ஸ்னால அந்த இடம் பஜிம்பாய் ரூம் இந்த பக்கம் போடா இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பின்னாடி கொடுக்கணும், அது தெரியாமல் நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட காமிச்சிட்டே போயிட்டுருக்கேன். நம்ம ஃபார்ச்சுனர் ஓட்டணும்ல, அந்த வீடு தாங்க என்னுடைய சரிவு காலம். யூடியூப்பில் கொடி கட்டி பறந்த காலம், அப்படியே அந்த கொடி கீழே அருந்து கீழே உளுந்த காலம், அந்த மாதிரி காலம். இங்கே வந்தாலே எனக்கு என்னோட அந்த ஞாபகங்கள் தான் வரும். எவ்வளோ நல்ல கண்டென்ட் போட்டுவிட்டுருமோ, எல்லோரும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, இப்படி இருக்குது ப்ரோன்னு சொல்லி எவ்வளோ டீட்டெயில்ஸு, எவ்வளோ இது அடாடாடாடா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையே இப்போ நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டரை கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த வீடு தான் கைஸ். வீட்டை தாண்டி வந்துட்டோம். பார்த்தேன் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஜிம்பாய் ரூமில் இருக்காரான்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டே போகலான்னு பார்த்தேன். பட்டு பக்கத்தில் தலைவருடைய ஷட்டர் ஓப்பனில் இருக்குது. இவன் மறுபடியும் வந்துட்டான், இவன் நம்மளை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கான் அப்படின்னு உலகத்திலே இல்லாத விஷயம்லாம் இப்போ மறுபடியும் பேசுவாங்க. எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வீடியோவே எடுக்கல. அந்த தெருவே போப்பா நீ நல்லா இருந்துட்டு போட்டு சொல்லி விட்டாச்சு. அந்த வீடு அந்த ரூமெல்லாம் அப்படியே பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு. சத்தியமாக ஒரு நிமிஷத்துக்கு என்னோடய பழைய நினைவுகள், அந்த டைமில் என் சேனல் இருந்த பீக், அந்த டைமில் உங்களுடைய அந்த அன்பு ஆதரவு அந்த சப்போர்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா சம்பாதிச்சேன் அந்த டைமில். ஆனால் சேர்த்து வச்சுக்க தெரில. இன்றைக்கி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், சம்பாதிக்க முடியல. அதை தான் சொல்கிறேன், அந்த பணத்தோட அருமை தெரியாதும்பாங்க, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். இப்போ நம்ம போயிட்டு ரியாத் பார்க்கு 8 கிலோமீட்டர் இப்படி சுற்றி போகணுங்குது. என்னடா இது கதை. வாங்க போகலாம், போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். பழசை பேசி என்ன பேச பிரயோஜனம், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே சுற்றி நம்மளை அல் யாஸ்மீன்ன்ற ஏரியாவுக்கு போட்டாங்க. ஆர்டர் வந்து இப்போது 2 ஆர்டர் ஒரே டைமில் வந்தது, 2த்தையும் முடிச்சாச்சு. 10 ஆர்டர் கம்ப்ளீட்டு. மணி வந்து பார்த்திங்கன்னா 12ஆகுது. அண்ட் இப்போ ஒரு ரியால் நம்மளுக்கு வந்து டிப்ஸ் கிடச்சிருந்துருக்கு. அது இந்த 2 தூக்கணும்ல, அதில் ஒன்று கொடுத்தாருல, அவர் கொடுத்தாரு டிப்ஸுன்னு நினைக்கிறேன். எனிவே ஸோ இன்னும் இந்த பக்கம் ஆர்டர் வராமல் இருக்குது. அதுவும் யாஸ்மீனில் நின்று இன்னும் ஆர்டர் அடிக்காமல் இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. கொய்யால் அடிக்கிறேங்க. ஸோ எத்தனை ஆர்டர் பார்ப்போம். மணி இங்கே 12 ஆயிடுச்சா, 1 2 3 இன்னும் 3 மணி நேரத்தில் நம்மளால் 10 ஆர்டர் முடிக்க முடியுமா தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம். வாங்கோ. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15ஆவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மணி வந்து 2 ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஓட்டணும் அதிகம். ஸோ இதோடலாம் நம்ம நிப்பாட்டக்கூடாது, எப்படியாச்சும் 600 டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ணனுக்கு ஒரு குட் நியூஸ். ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி கிடச்சிருச்சு. ஒரு வழியாக 200 ரியால் கொடுத்து போட்டிருக்காங்க. அப்பப்போ திடீர்னு கொடுக்குறாங்க, திடீர்னு நிப்பாட்டுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அண்ணனுக்கும் ஐடி போட்டாச்சு, அவருக்கு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவார் நாளையிலேருந்து. இப்போலேருந்து ஐடி போட்டு 3 மணிக்கான ஷெட்யூலும் கொடுத்துட்டான். இன்னும் 50 நிமிஷத்தில் அண்ணனுக்கு வந்து டியூட்டி. ஸோ அவருக்கு வந்து போட்டார். ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா டிஷர்ட் வாங்க மறந்துட்டார், பேக் வாங்க மறந்துட்டார். சரி பேக் இல்லைன்ட்டாங்க, டிஷர்ட் இருக்குன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு அவர் பாட்டுக்கு சந்தோஷத்தில் கிளம்பி விட்டார். இப்போ அதுக்கு டிஷர்ட் வாங்குறதுக்காக ரிட்டர்ன் போகிறாரு. இப்போ ஒரு ஐடி 15ஆவது ஆர்டர் தான் இப்போ முடித்தேன். எப்பா தப்பான லொக்கேஷனை பின் பண்ணி வச்சுட்டு அங்கே தான் நிற்கிறேன் சவசவா கிதுமா அப்படி இப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஆர்டரை டிலேவாக தான் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறது, அப்பீல் பண்ணி தான் மறுபடியும் கஸ்டமர் ராங் லொக்கேஷனு பின் வச்சுருந்தாருப்பா, அதெல்லாம் முடியல என்னால் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட சொல்லணும். இதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வரல, அப்படி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. கொடுன்னு இப்போ போவோம், போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறது, ஊருக்குள்ளே போவோம். ஊருக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆர்டர் மறுபடியும் எடுத்து போட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. எவ்வளோ நேரத்தில் என்ன ஆர்டர் வரும்னு தெரியல, ஆனால் வந்துடும். ரொம்ப நேரம்லாம் இழுக்காது எனக்கு தெரிஞ்சு, வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜிஃபேன். இந்த ஒரு வழியாக பை 91 ஃபுல்லாக ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 91 வந்து பெட்ரோல் இப்போ போட்டு ஃபுல் பண்ண போகிறோம். பிகாஸ் இன்னும் 33 கிலோமீட்டர் தான் ஓடுன்னு சொல்லி காட்டுது. இதை நம்பி நம்ம இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெட்ரோலை ஃபுல் பண்ணிப்போம். 16ஆவது ஆர்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். 3 கிலோமீட்டர் காட்டுது. இது எங்கே போகுது, உம்மல் ஹம்மாம் ஷெர்கின்னு சொல்லி காட்டுது. ஓகே, உம்மல் ஹம்மாம் கிட்ட போகுது. மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம 3 கிலோமீட்டர் தான், 5 மினிட்ஸில் போயிடலாம். இதுக்கப்புறம் இன்னும் 4 ஆர்டர் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பசி ரொம்ப எடுத்துக்கிச்சு, வேறு வழி இல்லை. மோர் ஒன்று இருந்துச்சு, மோர் ஒரு இது வாங்கி குடித்தேன் 2 ரியாலுக்கு. இது வந்து ஒரு க்ரன்ச்சி பிஸ்கெட்டு. ஸோ இதை இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். பிகாஸ் பசி எடுக்குது, சாப்பாடுக்கான டைம் இன்னும் நம்மளுக்கு முடியல. இன்னும் ஒரு 1/2 hour நம்மளுக்கு இருக்குது ஓட்டுறதுக்கு. அதனால் பெண்டிங் விட்டு வச்சுருக்கோம். ஓகே வாங்க.
ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ரியால் டிப்ஸு கிடச்சிருக்கு. 17வது ஆர்டருக்காரங்களாம் நான் சத்தியமாக வெறி ஏற்றிட்டாங்க. இந்த டவர் தெரியுதுங்களா, இந்த டவருக்கு நான் போகணும். அண்ட் பார்க்கிங் பாருங்கள் எங்கேயுமே இல்லை. ரோட்டில் அப்படியே நிறுத்திட்டு இப்படி போயிருக்கிறேன். உள்ளே போகலான்னு பார்த்தேன். இங்கே நிற்கிறான் பாருங்கள் ஒருத்தன், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஒரு அண்டர் கிரவுண்டில் சரி பார்க்கிங் போட்டு மேலே போகலான்னு பார்த்தா டெலிவரி பைக்கெலாம் அலௌடு கிடையாது, வெளியே போங்க அப்படின்ட்டான். நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன், சார் எங்களுக்கெல்லாம் அலௌடு இல்லையா, எனக்கு பார்க்கிங் கிடைக்கல, நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிறேன். நோ 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 நான் வர முடியாது, நீ தான் வரணும், பில்டிங் கீழே வந்து கொடுத்துட்டு போ. அந்த பில்டிங் ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்குது. ஒரு 10 அடி 2 நிமிஷம் நடந்தான்னா வந்து வாங்கிட்டு போயிடலாம். அவன் 2 நிமிஷம்லாம் இல்லை, 1 நிமிஷத்தில் வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்லை வந்து கொடு அங்கே அப்படி என்ன தான் பெருசாக கிழிக்கிறாரு அப்படின்னு போய் பார்த்தா அதிலே ஒரு ஃப்ரெண்டு கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு கூத்து அடிச்சுக்கிட்டு. ஒரு எட்டு இப்படி வந்து வாங்கிட்டு போயிடலாம். சரி பார்க்கிங் இங்கே 100%, 99.9% எப்பயுமே இங்கே பார்க்கிங் கிடைக்காது. அங்கே பாருங்கள் எல்லாம் ரோட்டோர் மாடி ஃபுட்பாத் மேலே ஏறி நிப்பாட்டியிருக்காங்களா. ஸோ 99.9% இங்கே வந்து கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் வந்து வாங்க மாட்டாங்க. எனக்கு வந்து குடுனா குடு, அப்படி தான் அந்த வீம்புக்குன்னு தெரியும். பார்க்கிங் இருக்காது, பாமாவை என்ன பண்ணுவான், உடே என்ன நீ பேச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடுப்பு, டென்ஷன் அப்படியே ப்ரெஷர் மண்டைக்கு ஏறிஞ்சிப்பேன். பட் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. என்னடா இப்போ தான்டா அட்டன் பண்ணேன், ஆர்டர் ரெடின்னு மெசேஜ் வருதுங்க, என்னத்துங்கன்னு சொல்கிறது நான். வாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் ஏற்றுவாங்க, வெறினா வெறி, அப்படி ஒரு வெறி ஆகுங்க. பட் ஓகே, எல்லாம் நம்ம நிறையா பார்த்தது தான், ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன் பிகாஸ் ஆஃப் ஒரு இது பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இப்போ நோ பார்க்கிங்கில் ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எந்த போலீஸ்காரன் எப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனான்றதுலாம் எனக்கு தெரியாது. எடுத்துகிட்டு போயிருந்தால் ஆப்பு தான். ஃபோன் பாருங்கள் ஓவர் ஹீட் ஆகி அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள், ஓவர் ஹீட்டிங். இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாய்லையும் பல இஷ்யூஸ் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போய்ட்டு இந்த ஆர்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். 18வது. ஓகே, ஸோ இப்போ இந்த என்னது இந்த க்ரீன் கலர் நேம் இருக்குல்ல, சலாடினோ, இந்த கடை தான். 18வது போய்ட்டு இப்போது எடுத்துகிட்டு வருவோம். அந்த பில்டிங் தான் வர்றவனான்ட்டான் வெளியேங்க. எல்லாமே இங்கே அப்பார்ட்மெண்ட்டு தாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்கும். பார்க்கிங் தான் பெரிய இஷ்யூ. இன்னும் சாப்பிடல, வேறு நாஸ்டா கூட பண்ணல. பார்ப்போம். ஒரு ஐ திங்க் ஸோ ஆமாம், ஒரு உளுத்த விட ஒரே ஒரு டீ சாப்பிட்டதோட சரி, அப்புறம் தண்ணி ஜூஸ் குடித்ததோட சரிங்க. ஸோ ஐ திங்க் ஸோ 19வது ஆர்டர்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இங்கே போயிட்டு மாலுக்குள்ளே போய் கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபயர் கிரில் மேலே தான் இருக்குது. வாங்க 3ஆம் நம்பர் கேட்டு வழியாக இப்போ உள்ளே போவோம். ஐயோயோ என்னால் முடியல. ஐ திங்க் ஸோ எஸ் 19வது எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 22வது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போவோம். அடுத்த ஆர்டர் வருமா, ஜோன்லாம் ரெட்டில் தான் இருக்குது. லெட்ஸ் see எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போதைக்கு முதல்ல வண்டிக்கிட்ட நம்ம போயிடுவோம், பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்டு ஸ்டில் கைஸ் நம்ம வந்து இன்னும் சாப்பிடல, அப்படியே பசி மறுத்துருச்சு. இதுக்கப்புறம் என்னத்தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம் பார்ட்னர் நம்ம ரஜாக் பாய் ஃபோன் அடித்தார். வரும்போது முடிஞ்சால் இது என்ன சொல்கிறது, தக்காளி வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வா, சமைச்சிடறேன். நாங்கள் என்ன சொன்னேன், என்ன நம்பிட்டு இருக்காத, நான் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், நான் இந்த ஏரியாவுக்கு இந்த இதில் நிற்கிறேன், நீ அந்தாண்ட இருக்கிற, நீயே போய் நடந்து போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியாச்சு. சரிப்பா நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ நம்மளோட டைம்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க, ஷெட்யூல்லாம். இருந்தாலும் விடுறதாக இல்லை, 25வது பண்ணுவோம், இல்லை தூக்கம் வர்ற வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அண்ணன் எத்தனை பண்ணாருன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அப்படியே இருக்குது, வெயிட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம ஓட்டுவோம். ஆனால் இன்னும் ஆர்டர் வராமல் இருக்கே, அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது. கனெக்ட் எங்களுக்கு தெரியும் சுமார். ஸோ இன்னும் இது ஆர்டர் வராமல் இருக்குது. ஸ்டில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றதை நம்ம சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியாவில் ஆஸ் அ டெலிவரி பாயாக, ஃபுட்டு டெலிவரி, ஓகேங்களா. டெலிவரியில் பல ரகம், ஃபுட்டு டெலிவரி. கைஸ் நம்ம ஏசியில் ஏதோ ஒரு கூலர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தண்ணி உழுவுறது தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி விழுந்திருக்கு. அடியிலேருந்து தண்ணி எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது, எங்கேன்னு தெரியல. அதாவது இந்த ஏசி தண்ணி இருக்குல்ல, போயிட்டு கீழே தானே சொட்டணும், இது சொட்ட மாட்டுது. இப்போ சடனாக உள்ளே தேங்குது. ரைட்டில் இப்படி வச்சு இப்படி டேர்ன் பண்ணுறோம் பாருங்கள், இப்படி வருது. இப்போ ப்ளோவரோட ஃபேனில் அடிக்குது, சர் அந்த ஃபேனுக்கு அடித்து தண்ணியெல்லாம் கீழே தள்ளுது. இது வேறு போயிட்டு அதோட அடப்பு எங்கன்னா இருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் எடுத்து விடணும். பார்ப்போம் என்ன எதுன்னு. பட் இப்போதைக்கு நம்ம டெலிவரியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதால அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா 24th ஆர்டரு
25 பண்ணலான்னு பார்த்தா 24 தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ மணியும் வந்து இப்போ 7 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கம் தான் போகுது. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24 ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? வாங்க இப்போ கொடுன்னு நேராக இப்போது இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ரூமை பக்கம் ஓட்டத்தை பிடிப்போம். லெட்ஸ் கோ ஜிஃபேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பழைய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அடுப்புலேருந்து எடுத்து சட்டிலேருந்து எடுத்து எல்லாமே. நம்ம ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தோம். என்ன அப்படின்னா அந்த இது என்ன சொல்கிறது, அடுப்பு வாங்கியிருந்தோம். 3 அடுப்பு உள்ளது. பட் அதில் 2 பர்னர் வேலை செய்யலை. பழசு வாங்கியிருந்தோம் 25 ரியாலுக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம மறுபடியும் 2 பர்னர் உள்ளது புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பழசும் கிடைக்கும் புதுசும் கிடைக்கும், எல்லாம் டூல்ஸு மோட்ரு ஜென்ரேட்டர்னு. ஸோ இப்போ நம்ம இது தான் வாங்க வந்திருக்கோம். வாங்க இதை வாங்கிட்டு கிளம்புவோம். நம்ம இங்கேருந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வந்து படுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்குது. காலைல 10 மணிக்கு எந்திரிக்கணும். இன்றைக்கி விலாகு இப்படியே முடிச்சிக்கலாம். சாப்பிட்றது போகிறது எல்லாமே காமிக்கலான்னு பார்த்தேன். இருக்கிற டயர்டில் ஒன்றும் பண்ண முடியல. மார்க்கெட்லேருந்து அடுப்பும் வாங்கலை. யார்ட்டையுமே எஸ்டிசி பே இல்லை. அதனால் கேஷாக தான் கேட்டாங்க. அதனால் கொடுக்கல. நம்ம வந்தாச்சு. கேஷ் என்கிட்ட இல்லை, அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன ஏதுன்னு. நாளைக்கு நம்ம டே எப்படி ஆகுதுன்னு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஃபேம். ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை பாய்.